நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்ப சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகியிருக்கு. அந்த சுக்கிர பகவானால் யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்றத பார்க்கலாம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியவர், காதல் கைகூடக்கூடியது, அதே போல வண்டி வாகனம் சுகபோகக்காரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர பகவான் ரொம்ப குறுகிய காலத்துல தன் இடத்தை மாற்றக்கூடியவர், ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியவர், அதே சமயம் தனது தனித்துவமான செயல்களால் முக்கியத்துவம் வாய்ந்தவர். இப்பொழுது தற்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில சுக்கிர பகவானுடைய, அதாவது குரு பகவான் மீன ராசிக்கு உரியவர். அந்த ராசிக்கு சுக்கிர பகவான் இடம் மாற உள்ளார். இந்த நவக்கிரகங்களில ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் சுக்கிர பகவான் தான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கும். இது செல்வ செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, காதல் வாழ்க்கை இப்படிப்பட்டவைகளுக்கெல்லாம் காரணமாக திகழ்கின்றவர் இந்த சுக்கிர பகவான். குறுகிய காலத்துல தனது இடத்தை மாற்றக்கூடியவர், அதே சமயம் தனது தனித்துவமான செயல்களால் முக்கியத்துவம் வாய்ந்தவராக திகழ்ந்து வருகின்றார். சுக்கிரனின் இடமாற்றத்தால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டாலும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றார்கள். அந்த யோகத்தை பெறப்போகின்ற ராசிகள் யார் யார் என்று இப்பொழுது பார்க்கலாம். அதாவது கடகராசி, சிம்மராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, இவர்களுக்கு இந்த சுக்கிரனால் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. முதல்ல நம்ம கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு எப்பொழுதுமே சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஆனா இருந்தாலும் அவர் வருகின்ற ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது இடம். சுக்கிரனின் இடமாற்றம் உங்களுக்கு பயனாக அமையப் போகின்றது. கடகராசி நேயர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராத இருந்த சிக்கி கிடந்த பணங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வந்தாலும், சுக்கிர பகவான் கடகராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும், அவர் 9ஆம் இடத்தில் குரு வீட்டில் வரும்போது நல்ல நன்மையை செய்ய போகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது சிம்மராசி. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் மீனத்தில் நுழைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் வருவாய்க்கான வாய்ப்புகள் அதிகமாகும். பொருளாதார நிலையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். நீண்ட நாட்களாக சிக்கி கிடந்த பணம் உங்களை தேடி வரும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். பங்கு சந்தை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நன்றாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. அடுத்தது கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்கள் யோகாதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான். அதிகப்படியான லாபத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். பண வரவில் இருந்த எந்த விதமான குறையும் இருக்காது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். இந்த காலம் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். பல புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் செல்வதால் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் இருந்த எந்த ஒரு குறையும் இருக்காது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வணிகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் வருவாயும் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையும். இந்த காலம் உங்களுக்கு நல்ல லாபகரமானதாக அமைந்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.